விண்வெளி ஆராய்ச்சியாளர் சாமி. சாமி என்ற சிறுவன் விண்வெளி பற்றி பயங்கர ஆர்வம் கொண்டவன். அவன் எப்போதும் விண்வெளி, நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் பற்றி கனவுகளோடு இருப்பான். அவனுடைய அறை விண்வெளி போட்டோக்கள், விண்கலங்கள் மாடல்கள் மற்றும் பல்வேறு விண்வெளி புத்தகங்களால் நிரம்பி இருந்தது. ஒருநாள் சாமி தனது விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் அமர்ந்தபோது, நான் உண்மையில் விண்வெளிக்குச் செல்ல வேண்டும் என்று எண்ணினான். அவன் தனது கனவுகளை உண்மையாக்க ஒரு சிறிய விண்கலம் தயாரிக்கத் தொடங்கினான். சாமியின் தாய், சாமி, இந்த வேலை மிகவும் கடினமானது, ஆனால் நீ முயற்சித்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் என்று உற்சாகப்படுத்தினாள். சாமி தினமும் கற்றுக்கொண்ட பொதுப் பொருட்களை தந்தையின் உதவியுடன் தனது விண்கலத்தை உருவாக்கத் தொடங்கினான். அதில் சூரிய ஒளியை பயன்படுத்தி வேலை செய்யும் பொறிமுறைகள், தண்ணீரில் இருந்து ஆக்சிஜனை பிரிக்கக்கூடிய கருவி போன்ற புதுமையான தொழில்நுட்பங்களைச் சேர்த்தான். ஒரு சில மாதங்களுக்குப் பிறகு சாமியின் விண்கலம் தயாரானது. அதன் பெயரை ஸ்டார் எக்ஸ்ப்ளோரர் என்று வைத்தான். சாமி மிகவும் மகிழ்ச்சியுடன் விண்கலத்தில் அமர்ந்து விண்வெளிக்கு ஏறியபோது அவன் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. விண்கலம் விண்வெளிக்குள் பறந்தபோது சாமி அதன் கட்டுப்பாட்டை பெரிய அளவில் உணர்ந்தான். வானத்தின் அழகையும் நட்சத்திரங்களின் பிரகாசத்தையும் அவன் நேரடியாகக் கண்டான். அவன் பலவிதமான கிரகங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் நிழலான பூமியை பார்த்து மகிழ்ந்தான். அதன் போக்கில் சாமியின் விண்கலம் நிலவின் அருகில் சென்று கொண்டிருந்தது. நிலவின் மேற்பரப்பில் எதையோ கண்டுபிடிக்க சாமி குதூகலமடைந்தான். அவன் விண்கலத்தை நிலவின் மேற்பரப்பில் தரையிறக்கினான். தனங்கு அவன் பல விந்தையான பாறைகள் மற்றும் மண் மாதிரிகளை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்தான். சாமி நிலவின் மீது முதல் முறை நடந்தது. அது அவனுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. நிலவின் பரப்பில் இருந்ததை சரியாக கற்க முடிவு செய்து அவன் அவற்றை பூமிக்கு திரும்பிக் கொண்டு வர முடிவு செய்தான். விரைவாகவே சாமி தனது ஸ்டார் எக்ஸ்ப்ளோரர் கையால் பூமிக்கு திரும்பியபோது அவன் ஒரு உண்மையான விண்வெளி ஆராய்ச்சியாளராக மாறியிருந்தான். அவன் கண்டுபிடிப்புகளை தனது பள்ளியில் நடத்திய அறிவியல் கண்காட்சியில் காட்டினான். அனைத்து மாணவர்களும் மற்றும் ஆசிரியர்களும் சாமியின் அறிவியலைக் கண்டு வியந்தனர். சாமியின் கனவுகள் உண்மையாக்கப்பட்டன. அவன் விண்வெளி ஆராய்ச்சியாளராக உலகத்துக்கு அறியப்பட்டான். அனைவருக்கும் அவரின் விஞ்ஞான அறிவையும் ஆர்வத்தையும் கற்றுத்தர சாமி ஒரு சிறந்த உதாரணமாக மாறினான்.